ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்றைக்கான ரொம்பவே சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன்னு இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படியே ரொமான்டிக்காக தான் சீனே ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்க. அதில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வெளிநாட்டில் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவருக்கான பார்ட்டியாக தான் அது நடந்துட்டு இருக்கும். ஹீரோவோட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி கொடுப்பாங்க. ஹீரோ வெல்கம் பண்ணி ஒரு வழியாக அவன் நம்ம நாட்டுக்கு திரும்ப வந்துட்டான், அவனுக்கு பார்ட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னடா நீ இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் உனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து நான் தேடுற மாதிரி பொண்ணு இன்னும் எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி சொல்லவும், பரவாயில்ல விடு, ஆனால் இப்போ நாங்கள் உனக்காக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொண்ணு பார்த்தேன்னா அப்படியே இப்போ தான் மொட்டாகி வந்திருக்கா, அவளை யாருமே இது வரைக்கும் டச் பண்ணதில்லை, அப்படி ஒரு கிஃப்ட் தான் அவள் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஹீரோன்னு ஒரு ரூம்லேருந்து தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இவளை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பிடிக்க போவாங்க. அவங்க விலகி போடுவாங்க. ரொம்ப நேரம் ஆள் மாற்றி ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவ இதுக்கு வந்து புதுசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஹீரோயினை வந்து பாடுபடுத்தே இருப்பாங்க, மாறி மாறி தள்ளிக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும். ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு கடத்தில் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்காக தானே ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே ரொமான்ஸாக இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கேட்பாரு, நீ வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் இருப்பேன் நான் நினச்சே பார்க்கல, ஆனால் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, பணத்துக்காகவா, ஏன் இந்த மாதிரி தப்பான இதில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. முதல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே ஓடி போயிடுவாங்க. ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. வெளியே ரோட்டில் நடந்து வரும்போது அவங்க நார்மலாக ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் உனக்கு வந்து நீ வந்து பணத்தை சேர்க்கலையா, அப்போ உனக்கு வர வேண்டிய பணம் உனக்கு வந்துச்சா இல்லையான்னு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை இன்னும் எனக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னோட ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா, அவள் எந்த கஷ்டப்பட்டு இருக்கான்னு, இப்படி வந்து பணத்தை ரெடி பண்ணனா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு வச்சிருவாங்க. இப்போ ஹீரோன் வந்து யோசிப்பாங்க, அப்போ நம்மளுக்கு பண தேவை இருக்குது, நம்ம பணம் இல்லாமல் போனோம்னா அது நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் பேக்குள்ளே வந்துட்டு அதே ட்ரெஸ்ஸை வச்சிருப்பாங்க. அதாவது அந்த பார்பி ட்ரெஸ் மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நைட் ட்ரெஸ் அதை வந்து ஹேண்ட் பேக்கில் வச்சுருவாங்க. திரும்ப அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த குட்டி ட்ரெஸ் மாதிரி இருக்கலாம் அதை போட்டுக்கிட்டு திரும்ப ஹீரோ இருக்க இடத்துக்கே வருவாங்க. வந்தோடனே பெல் அடிப்பாங்களா, ஹீரோ வந்து கதவு திறக்கும் போது வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இப்போவும் நான் வந்துட்டு வேணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டு நிற்பாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. உடனே கையை பிடிச்சி அவர் உள்ளே இழுத்துட்டு வந்துருவாரு, கூட இருந்துருவாங்க. இப்போ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்க திரும்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துருவாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நீ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆமாம் அப்படின்வாங்க. பணத்துக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்வாங்க. எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கும்போது ஹீரோன் எதுவுமே பேசாமல் ஃபோனை மட்டும் கேட்பாங்க. அதாவது மோர் தென் எனக்கு வந்துட்டு அதாவது எவ்வளோ சொல்கிறது நிறைய டாலர்ஸை வச்சு கேட்பாங்க ஒரு அமௌண்ட்டு. ஹீரோ எதுவும் பேசாமல் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாரு. அதை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுவாங்க. இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்டு உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கால் பண்ணுவார். கால் பண்ணி ஹீரோனை பயங்கரமாக திட்டுவார். ஏன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் அவர் தான் அனுப்பி விடுறாரு, நீங்களா கஸ்டமர் கிட்ட உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு இப்போ இது என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற, உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, நீ வேணா வேற வேலை ஏதாவது நான் உனக்கு சொல்லட்டா, ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க, அவங்களுக்கு நீ டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சம்பளம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த அட்ரஸ் நான் அனுப்பி விடுறேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோன் உடனே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கும் வருவாங்க. நிறைய ஒரு 10 பேர் கிட்ட சமைப்பாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹீரோனோட சமையல் ரொம்பவே பிடிச்சி போயிடும். அப்படின்னு வந்துட்டு அவங்க சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொஞ்சம் வித்ட்ராவல் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வேலைக்கு செஞ்சிருக்காங்களா, அது வந்து ஹீரோவோட வீடாக தான் இருக்கும், அது அவங்களுக்கும் தெரியாது. இப்போ ஹீரோ வந்து இப்போ தான் 2-3 நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் இன்னும் வீட்டுக்கே வராமல் சுற்றிட்டு இருந்து இப்போ தான் வராரு. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா கோவப்படுவாங்க, ஊருக்கு வந்து வீட்டுக்கு வராமல் எங்கடா சுற்றிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த மாதிரி ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லவும் சரிவா சாப்பிடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. பசிக்குதுன்னு ஹீரோ சொல்லவும் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ தான் அவங்க நல்ல சமையல்காரவங்க கிடச்சிருக்காங்களா அப்படின்னோடனே 2 பேரும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவார். அப்போ தான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, புதுசாக ஒருத்தவங்க வந்து இப்போ வேலைக்கு செஞ்சுருக்காங்கப்பா, நல்லா சமைக்கிறாங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, உனக்கு நிஜமாவே ரொம்பவே பிடிக்கும், இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது யாருமா அது இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பாரு. இந்த கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து கூப்பிடுவோம். ஹீரோயின் வந்து சமைக்கிற மாதிரி குக்குங்கெல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்பாங்க. ஹீரோவை இவங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பார்த்தோன்னா 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப உள்ள ஓடலாம் நினைக்கும் போது, நில்லு நீ எதுக்காக அவ்வளோ அவசரப்படுற, எவ்வளோ நல்லா சமைக்கிறாளப்பா, இதை டேஸ்ட் பண்ணி பாருன்னு அவங்க அம்மா வர சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ எதுவுமே பேச மாட்டா, அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் நிற்க முடியாமல் ஹீரோயின் உள்ளே வந்துருவாங்க. இப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறது, இங்கே இருந்தால் அந்த சம்பளம் நல்லா கிடைக்கும், அதாவது அவங்க சிஸ்டருக்கு வர சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சர்ஜரிக்கு பணத்தை சேர்த்தலான்னு பார்த்தா இப்போ இவர் எங்கே இங்கே வந்தாருன்னு தெரியல. யங் மாஸ்டர் வந்து இவர் அந்த வீட்டுக்கு ஓனர் நான் நினைக்கவே இல்லையே, இப்போ ஒருவேளை நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா வேற நான் புதுசாக தேடி திரும்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுமே,
என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கதவு தொட்டுற சத்தம் கேட்கும். யாராக இருக்கும்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு அப்போ தான் குளிச்சுட்டு அப்படியே வந்து மேலே ஒரு கோட்டை புத்திட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாரு. அவரை பார்த்தோம் கதவை சாத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்களா, உடனே கதவை திறந்துட்டு இப்போ உள்ளே வந்துருவாரு. நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, யார் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோயின் கேட்க, நான் யாருன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னவர் ஹீரோயினை ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் பிடிச்சி அவரை தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, நீ இப்போ மட்டும் ஓகே சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தனோ அதே மாதிரி தான் அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. முடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஹெட் குக்குலாம் ஆர்டர் போடுறாருல அந்த இன்சார்ஜ், அவர் வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, இப்போ எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க தெரியாதானு ஹீரோயின் எந்திரிச்சு அவங்களால முடியாது, அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருக்கும், எந்திரிச்சு போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த டைம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் சமைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாரா. அப்போ ஹீரோ வந்துட்டு வருவார். ரெண்டு பேருமே குட் மார்னிங் மாறி மாறி சொல்லிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஃபோன் எடுத்து அவங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவார். அது அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். அவர் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. சரி ஓகே நான் போய் சமைக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க சமைச்சிட்டே இருப்பாங்க. சமைச்சு முடிச்ச உடனே ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்குடா புதுசாக வந்து அந்த சமையல் செய்கிற பொண்ணை வந்து ரொம்பவே நீ அதட்டுறியா, அந்த செஃப் அந்த இன்சார்ஜ் சொன்னார் அவங்க கிட்ட ரொம்ப நீ வந்து ஹார்ஷாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் நடந்துக்காதப்பா, வேலை பார்க்குறவங்கள்ட்ட அப்படிலாம் நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. சரிம்மான்ற மாதிரி ஹீரோவும் அப்படியே புரிஞ்சிட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் வந்துருவாங்க. வாங்கப்பா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து திரும்ப பரிமாறதுக்காக வருவாங்களா, ஹீரோனை பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் அதிர்ச்சியாக போயிடும். அப்படியே அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவார், நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னை ட்ரை பண்ணாமல் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இல்லாமல் எப்படி நீ வந்து வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோயின் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார். இல்லை இது வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது முதற்கொண்டு அவர் இதே மாதிரி தான் ஹீரோனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. திடீர்னு ஹீரோயின் நீங்கள் பார்த்தோன்னே திரும்பவும் அதே மாதிரி அவர் பண்ணுறாரா. ஹீரோன் வந்து அதை நிராகரிக்கவும் அவர் வந்து என்ன சொல்வார், உனக்கு வந்து நான் ஒரு குட் லக்காக நான் வந்து கிடைக்கும் போது நீ என்ன வேணா நான் சொல்லிட்டு இருக்கேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவமாக இருப்பார். அதோட திரும்ப சாப்பாடு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது ஹீரோயின் பரிமாறுவாங்களா, அவங்க இப்போ ஹீரோட அம்மா முன்னாடி இவர் என்ன சொல்வாருன்னா, இவங்க கிட்ட நான் தனியாக பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை கையை பிடிச்சி கூட்டு போயிடுவார். கூட்டு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அவரும் பொருள் நடப்பார். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஒன்றா படித்தவங்களா இருப்பாங்க, பேசுகிறாங்க, நீ எதுக்கு போகிற உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லவும் ஹீரோக்கு சாப்பிடவே மனசே வராது. ஒரு வயசு சாப்பிட்டவர் நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமாக வருவார். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோனும் அவ்வளோ வம்பு பண்ணுவார். நீ வந்துட்டு காலேஜ் டேஸில் என்ன வேண்டாம் நீ சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து தப்பிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணவும், இல்லை நான் இந்த மாதிரிலாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீ எனக்கு இது சம்மதிக்கலாம்னா அப்படி இப்படின்னு அவர் மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோனும் எப்படா தப்பிச்சு உடனே பண்ணும்போது அவங்கள ஒரு அடியை போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிருப்பார். அந்த நேரம் ஹீரோ அங்கே வந்த உடனே அவர் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ எதுக்குப்பா இங்கெல்லாம் வர, ஹீரோட ஃப்ரெண்டு சொல்வார், நீ எதுக்கு இங்கெல்லாம் வர, நான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் அவள் காலேஜ்லேருந்து அவளை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உன் வீட்டில் வந்து அவள் வேலை தானே பார்க்குறா, அவளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு சரியான கோவம் வரும். ஒரு அடியை போட்டுருவார். அதோட என்ன சொல்வார்னா, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வந்துட்டு யாரும் இந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டி விட்டுருவாரு. நான் ஒன்றும் பண்ணலப்பா, அந்த பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ண கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு இப்போ அவரை தான் தப்பு பண்ணாருன்றது நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சனா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டவும் அவர் உளுந்தடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுவார். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுவார். எதுக்காக நீ படிப்பில் பாதியே நிப்பாட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோன் வந்துட்டு, நான் படிப்பை பாதியில் நிப்பாட்டினு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோக்கு யார் சொல்லியிருப்பாருன்னா, அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல சமையலுக்கு, அவர் தான் வந்து சொல்லியிருப்பார், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, அது வந்து பணம் வந்து கஷ்டம் அப்படின்றதுனால படிப்பை பாதியில் நிப்பாட்டிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், இந்த ஜாப்லாம் வந்து உனக்கு முக்கியம் கிடையாது, படிக்கிற வேலையை பாரு, இங்கேருந்து போன்னு சொல்லும்போது ஹீரோன் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, வந்து சர்ஜரிக்கு பணம் தேவை, தங்கச்சியோட சர்ஜரிக்கு, அதுக்கு நான் அந்த வேலை பணம் சம்பாரிச்சுதான் ஆகணும், இந்த வேலையை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹீரோ கிட்டேயே. இங்கே வேலை பார்க்கறதுனால இந்த மாதிரி யாரை கொண்டாது உங்களுக்கு தொந்தரவு இருக்கும்னு நினைப்பாரு. அதுக்காக அவர் என்ன சொல்வார், இப்போ நான் உன்னை வந்து புதுசாக ஒரு வேலைக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறேன், அதாவது வந்து எனக்கு மட்டும் பர்சனல் வந்து நானி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வீட்டில் வந்து சமையல் வேலை பார்க்குறவங்களா நீ இருக்கணும், நான் ஆஃபீஸ் போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வரும்போது எனக்கு மட்டும் நீ சமைச்சு கொடுக்குற வேலை பார்த்த அப்படின்னா உனக்கு இங்கே வாங்கல சம்பளத்தை விட உனக்கு நான் டபுள் மடங்காக சேலரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஆனால் ஹீரோ ஒரு சொல்வார், ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்வார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உன் படிப்பை நீ நிப்பாட்டக்கூடாது, தொடர்ந்து நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு அது சந்தோஷமாக போயிடும். உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோ சொன்ன இடத்துக்கு ஹீரோன் வந்து தங்கிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயும் சொல்லிடுவாங்க, நீ அனுப்பின வேலையிலே இப்போ எனக்கு இன்னும் டபுள் மடங்காக சேலரி கிடைக்குது, நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ கொடுத்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோக்காக விதவிதமாக சமைச்சு வச்சுருப்பாங்க. ஹீரோவும் இப்போ வருவார். இப்போ வந்தவொடனே அவரோட ட்ரெஸ்ஸை போய் இது பண்ணும்போது, இப்போ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு சாப்பிடலான்ற மாதிரி அவரே சொல்வார். இல்லை நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலன்ற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சுப்பாங்க. அதுவும் 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நாளையிலேருந்து நீ காலேஜ்
காலேஜ் போக ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புவாங்க. இப்போ காலேஜில் வந்துட்டு இவரோட சீனியர் ஒருத்தர் இருப்பார். அதாவது ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். அவர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஏன் இவ்வளோ நாளாக நீ படிக்க வரல, நீ வந்து இந்த மாதிரி நின்றுக்க கூடாது, உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்வார். இவருக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு தனியாக க்ரஷே இருக்குது. ஆனால் ஹீரோனுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட நீ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டியான்னு கேட்பார். இல்லைன்னுவாங்க. சரி நைட்டு நம்ம 2 பேரும் டின்னர் போகலான்னு அவர் சொல்லி வச்சிருவாரு. ஹீரோ வந்து இப்போ கால் பண்ணுவார். இப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, என் ப்ரொஃபஸர் கூட நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மெசேஜ் கூட பண்ணி நிப்பாட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பார். ஹீரோனுக்கு ஆச்சரியமாக போயிடும். ஏன்னா இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் ஹீரோவே வந்திருப்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரிய, ஹீரோனுக்கு ஒன்றும் புரிய. உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமானா, ஆமாம் தெரியுன்ற மாதிரி அவங்க 2 பேர் வந்துட்டு முன்னாடி அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது 2 பேருமே பேசிப்பாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்து சாப்பிட போவாங்க. அங்கே தான் வந்துட்டு இப்போ ஹீரோயினோட ப்ரொஃபஸர்கள் அவர் கேட்பாரு, உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி பழக்கம்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆரம்பிப்பாரா, ஹீரோயின் பிடிச்சி டக்குன்னு கிள்ளி விடுவாங்க. இல்லை நான் ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண போனேன், அங்கே தான் வந்துட்டு இவ வேலை பார்த்துட்டு இருந்தா, அப்படி தான் கொஞ்சம் பழக்கம் எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். வந்துட்டு பேசும்போது இவருக்கு வந்து ஒன்றுமே புரியாது. பார்ட் டைமில் வேலைக்கு போனாலும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்துகிட்டே இருப்பார். இதுக்கிடையில் அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அப்படி கிள்றது கொள்றது, அதே மாதிரி அவருக்கு தெரியாமல் பண்ணும்போது ஹீரோயின் தடுமாறி விழும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கும் அவர் சமாளிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வந்துடும். அதை வந்து ஹீரோ வந்து அவங்க தட்டில் உள்ளதை எடுத்து அவருக்கு ஹீரோனுக்கு வைக்கிறது இவருக்கு ப்ரொஃபஸருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதோட ஹீரோயின் எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது நானும் வரேன் அப்படின்ற மாதிரி போகும்போது இவர் எந்திரிச்சு நின்றுவார். வெயிட் பண்ணுங்க வந்துடும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இப்போ ப்ரொஃபஸருக்கு கோவமாக இருக்கும். என்ன இவன் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணோட இவன் ரொம்ப க்ளோஸாக பழகுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே பார்த்துட்டே நிற்பாரு. என்ன ஹீரோயின்ட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் வந்துட்டு நான் அவளை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துடுவார். அவருக்கு ஒன்றுமே புரியாது. சரி ஓகே நாளைக்கு அவள் காலேஜுக்கு வரட்டும் பேசிக்கலான்ற மாதிரி இப்போ ப்ரொஃபஸரும் போயிடுவார். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் கிட்ட இப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, ஏன் உனக்கு வந்துட்டு நான் ஒருத்தர் இருக்கிறது பத்தலையா, எதுக்காக நீ அவங்ககிட்டயும் பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் எதுவும் பழகலை, அவன் என்னோட ப்ரொஃபஸர்னு சொல்லும்போது அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதுன்றது எனக்கு நல்லா தெரியுது, ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நீ படிப்பை வந்து பாதியிலே நிப்பாட்டியிருந்த அப்படின்றதுக்காக தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன்னை தங்க இடம் கொடுத்து உனக்கு படிக்க வச்சிருக்கிறது நான். ஆனால் நீ அதையும் மீறி எனக்கு பின்னாடி எனக்கு துரோகம் செஞ்சு நீ அவன் கூடயும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கணும்னு நினச்சா அது நல்லதாக இருக்காதுன்ற மாதிரி ஹீரோ மிரட்டவும் ஹீரோனுக்கு கூட கோவமாக இருக்கும். ஓங்கி பட்டாருன்னு அவர் கண்ணத்துல ஒரு அறையை போட்டுருவாங்க. ன்றதுனால இப்போ ஹீரோனுக்கு சரியான கோவம் வந்துடும். உனக்கும் அவனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, நீ வேலை கொடுத்துட்ட, நீ பணம் கொடுத்துட்டு தானே ஓவராக உரிமை எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன் வேலையும் வேண்டாம், உன் பணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டுட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வேலையை வேண்டியதில்லை, வேறு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து கூட படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. அந்த நேரம் பார்த்து ப்ரொஃபஸருக்கால கால் பண்ணுவார். உனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வரியான்னு சொல்லிட்டு கேட்கவும் மறுநாள் காலையில் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவர் என்ன சொல்வார், ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அப்புறமா அந்த ஜாப் பற்றி பேசலான்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன்னு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்குள்ளே வர்றதை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காருல, அங்கே பாடுறா அன்னைக்கு அந்த பொண்ணு உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சோல, அந்த பொண்ணு இன்னைக்கு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அது ஹீரோயினாக இருப்பாங்க. அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். இங்கே வந்தோடனே அந்த பார்ட்டிக்கு வந்து ஹீரோயின் உட்காரும் போது அந்த ப்ரொஃபஸர் இருக்காருல அப்படியே நெருங்கி வந்து உட்காருவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. உடனே வந்துட்டு அவங்க ஹீரோ வந்து கால் பண்ணவும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து வெளியே எந்திரிச்சு வந்துருவாங்க. அதாவது அவங்க அம்மாவை தான் இருப்பாங்க. இப்போ பரவாயில்லையா, அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு இப்போ வந்து டிஸ்சார்ஜ் அங்கே பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இப்போ நீ கொடுத்த பணத்தால் வந்து நிறைய இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவங்க அம்மா சிரிச்சே பேசுவாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும் போது பார்த்தா ஹீரோ வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பாரு. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கும் போதே ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண வருவாங்க. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்துருவார். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வா போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவரை சமாதானப்படுத்த ப்ரொஃபஸர் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வெறியேற்றிட்டு இருப்பாரு. இதனடா முக்கோண காதலா, நீ அவளை லவ் பண்ணுற, அவனை லவ் பண்ணுறா, இப்படியே மாறி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லவும் அவளை நான் அடையிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா கொடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்குவார். அதுக்கு ஒன்று ஹீரோ வந்து திட்டி விட்டுவார். இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத பேசிட்டு இருந்தால் அவ்வளோதான் சொல்லி திட்டவும் அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோ யோசிப்பார், உன்னை எப்படி திரும்ப என்கிட்ட கொண்டு வரணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நினைப்பாரு. இப்போ ஹீரோனுக்கு வந்து அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அவங்க குட்டி தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆக்கி வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஆப்ரேஷனுக்கான டேட் கொடுத்துட்டு கொஞ்சம் அவங்க டைம் இருக்கும். அந்த டைம் வீட்டு வரும்போது ஹீரோயின் வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. அது குட்டி பையனா போனாலும் எனக்குன்னு தெரியல, அது ஒரு பையன் மாதிரி இருக்கு. ஆனால் அவங்க அம்மா வந்து தங்கச்சி சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதோட வந்துட்டு பார்க்கும்போது அவங்கள பார்த்தோன்னு ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்காக உனக்கு நான் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்கும் போதே ஒரு ஆள் இப்போ வந்துருவார். வந்தவர் என்ன பண்ணுவார், எங்கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுக்குறோன்னு உங்களுக்கு தோணவே தோணாதா, ஒன்று கடனை கூட இல்லை கையை பிடிச்சி இழுப்பன்ற மாதிரி வம்பு பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு அந்த பையன் வந்துட்டு அவங்கள்ட்ட சண்டைக்கு போக அந்த பையனை தள்ளி விட திரும்ப அந்த பையனுக்கு ரொம்ப இதாக்கி திரும்ப அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும். அவனுக்கு இப்போ சர்ஜரி பண்ணியே ஆகுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுவாங்க. இப்போ தானே இவ்வளோ கட்டத்தை தாண்டி வந்தோம், திரும்ப இப்போ சர்ஜரி உடனே பண்ணணும்னா திரும்ப பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு இப்போ ஹீரோ
கிட்ட திரும்ப வேலைக்கு போனா தானே பணம் கிடைக்கும், அந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. எல்லாம் உன்னால தான். நீ வந்துட்டு இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு திரும்ப ஹீரோயின் மேல பணம் குடுத்தா நல்லா பேசுறாங்க, இல்லாட்டி திட்டிட்டு இருக்காங்க. திரும்ப ஹீரோ கிட்ட பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கே வருவாங்க. எங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் உன்கிட்ட வேலைக்கு சேர்றேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகேன்ற மாரி ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கும் அவங்களுக்கு கிஸ் பண்றது அப்படி இப்படின்னுவாரு. இவங்களும் அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு பணம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, என்ன அவசரம் அதுக்குள்ள உனக்கு? எல்லாம் உனக்கு வர வேண்டிய நேரத்துக்கு வரும். அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லி இப்படியே பேசிட்டே இருப்பாரு. இந்த மாரி பேசும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்ப பணம்னு கேட்டுட்டே இருக்கிறனால ஹீரோ என்ன சொல்வாரு, இப்ப என்ன உன் பிரதருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பரேஷன் நடக்க போகுது. அந்த சர்ஜரிக்கு தானே பணம் கேட்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, பெஸ்ட் சர்ஜனா நான் அப்பாயிண்ட் பண்றேன். நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே நான் பண்றேன். உனக்கான அமௌண்ட்டும் உனக்கு வந்து சேரும். அப்படின்ற மாரி சொல்லும்போது, உனக்கு எதுவும் கண்டிஷன் இருக்கான்னு ஹீரோ கேட்பாரு. என்னோட வேலை விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சரி ஓகே. திரும்ப அவங்க உன்னோட பேலஸ்க்கே வந்து உனக்கு நான் எப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேனோ அதே பண்றேன்ற மாரி ஹீரோயின் இப்போ ஒத்துப்பாங்க. ஹீரோனும் அங்கிருந்து சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் இப்ப அந்த பையன் இருக்கார்ல, அவர கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க வருவாங்க. அப்ப ஹீரோவும் வந்திருப்பாரு. ஹீரோ வந்தது தெரியாம அவங்க அம்மா ஹீரோன திட்டிட்டே வருவாங்க. ஹீரோவ பார்த்தோன்னே அவர் தான் பணம் குடுத்தாரும் உடனே இழிச்சிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வேலை முடிச்சுட்டு இப்ப ஹீரோ வீட்டுக்கு போவாங்க. அங்க போனோனே அவங்க ரொமான்டிக்கா இருக்க மாரி போவாங்க. ஹீரோயின் வந்து எனக்கு வயிறு சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க நல்லா அசந்து தூங்குவாங்க. ஹீரோ உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரு. உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லல ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் தம்பியும் அங்க இருக்காரு. இப்ப இந்த புரொஃபசர் இருக்கார்ல அவரு அங்க வந்துருவாரு. இப்ப அங்க வந்துட்டு நீ என்ன எப்ப பார்த்தாலும் இவரு கூடயே இருக்க அப்படின்ற மாரி கேட்கவும், அவர் ஒட்டி ஹீரோயின புடிச்சு நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசணும் அப்படின்ற மாரி நினைப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் செக்அப் பண்ணணும். அவங்க தம்பியும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் புரொஃபசரும் வந்திருப்பாருங்க. பேசிட்டு போயிடுவாரா, இதுக்கப்புறம் ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும்போது புரொஃபசர் வந்துருவாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோனோட அம்மா வந்து என்ன சொல்வாங்க, "நீ ஏன் இன்னைக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வரேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்ல?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஒண்ணு ஹீரோயினுக்கு அவருக்கு ரொம்ப புரொஃபசருக்கு சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்வாங்க, "பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. இவர் என்னோட பாஸ்" அப்படின்ற மாரி சொல்லவும், அவருக்கு ஒரு மாரி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப 100 மில்லியன் வந்துட்டு அவங்க அம்மாக்கு வந்து குடுப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். "உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய மனசுமான்னு" சொல்லுவாங்க. ஹீரோயின் ரொம்ப பதறியே போயிடுவாங்க. உடனே வேகமா அந்த கார்ட புடுங்கி திரும்ப அவர்ட்டயே குடுப்பாங்க. "இல்ல உங்க கைண்ட்னஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா பணம்லாம் வேண்டான்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? நம்ம தேவைக்கு இப்ப பணம் தான் தேவைப்படுது. அவர் குடுக்குறாரு. நீ இப்படி பண்றேன்னு" சொல்லிட்டு திட்டவும், நான் எங்க அம்மாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா வெளிய கூட்டு வந்து சமாதானம் பேசிட்டே இருப்பாங்க. அந்த டைம் அந்த புரொஃபசர் இருக்கார்ல, ஹீரோயினுக்கு ஒரு வேலை குடுத்து, "நீ போய் இந்த பில்ல கட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயின் அங்க போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவ கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, "இந்த பணத்த வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு வந்து நான் குடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு" சொல்லவும், "நீங்க ரொம்ப நல்லவர் தெரியுமா? என் பொண்ணுக்கு உங்கள மாரி ஒரு பாஸ் கிடைக்கவே மாட்டாருன்னு" அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியே அவங்க அம்மாவோட சம்மதம் வச்சு அவள கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாரி இவர் ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு வரும்போது ஹீரோ வந்து கோவமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. "என்னாச்சு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "ஆமா" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, "ஒரு மெசேஜ் கூட உன்னால போட முடியலன்னு" சொல்லும்போது, "நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணனே" அப்படின்ற மாரி ஹீரோயின் ஃபோன் எடுத்து பார்த்தா, மெசேஜ் சென்டே ஆகியிருக்காது. "இது என்னடா வம்பா போச்சுன்னு" சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனா அது சென்ட் ஆகல. அத நான் கவனிக்கலன்ற" மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இங்க பாரு உன்னோட சூழ்நிலை புரிஞ்சுகிட்டு நான் உன் கூட இருக்கேன். அது உனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச அப்படின்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்" அப்படின்ற மாரி ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஏன்னா அவருக்கு என்ன பயம்னா, அவங்க புரொஃபசர் கூட சுத்திட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாரி இவருக்கு ஒரு பயம் இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு வந்து வயித்து வலிலாம் இருந்ததுல, அவங்களுக்கு அந்த பீரியட் டைம் அந்த மாதிரி இருக்கும். அதனால ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சூப்லாம் செஞ்சு குடுத்துட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. அவர் கேரிங்கா தான் இருக்காரு. அந்த புரொஃபசரோட பேசுறது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதோட ஹீரோயினும் அவங்க பாட்டுக்கு முடியாம தான் படுத்திருப்பாங்க. அப்ப அந்த புரொஃபசர் என்ன பண்ணுவாரு, "எனக்கு நாளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வரணும்னு" சொல்லியிருப்பாரு. ஹீரோனால தவிர்க்க முடியாது. ஸோ அந்த பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி வருவாங்க. அங்க வரும்போது பார்த்தா வந்துட்டு அவரோட புரொஃபசரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க, "இன்னும் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் என்ன சொல்வாரு, "எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான். எனக்கு இப்போதைக்கு ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு. அவளோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரியாவே இருக்கும். எப்படிடா தவிர்க்கிறதுன்னு தெரியாது. இந்த நேரம் பார்த்துட்டு நேரா கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் எங்க பார்த்தாலும் மீட் பண்ணி சண்டை போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அவரும் அந்த பக்கம் வந்து உட்காந்துப்பாரு. உட்காந்துட்டு ஹீரோயின ட்ரிங்க் பண்ண வைக்கவும், அவங்க இடுப்புல கைய போடவும், அப்புறம் அவங்கள தனியா கூட்டு போய் கிஸ் பண்ணவும், இதே மாரி பண்ணிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. இத பார்க்க புரொஃபசர் என்ன நினைப்பாரு, இந்த தடவ அவள நான் இழக்க தயாராவே இல்ல. ஏதாவது பண்ணி அவள நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டே இருப்பாரு. இதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வெளிய கிளம்புவாங்களா, ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, "எங்க போற? கிளம்பிட்டியான்னு?" கேட்பாரு. ஆமான்னோனே, "சரி வா நானே உன்ன டிராப் பண்றேன். ஹாஸ்பிட்டல் தானே போணும்" அப்படின்ற மாரி கூட்டிட்டு வருவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அவங்க தம்பிய பார்ப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது 2 பேருமே நல்லா பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து டாக்டர பார்க்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இப்ப அவருக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி அந்த இதெல்லாம் பார்க்க போவாங்க. அந்த டைம்ல அந்த குட்டி பையன் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, "இவங்கள உனக்கு பிடிக்குமா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமான்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அப்ப அந்த பையன் வந்து என்ன சொல்வான்னா, "அவங்க வந்து என் அக்கா வந்து ரொம்ப பாவம். எனக்காக அவ ரொம்ப கஷ்டப்படுறா. பணத்துக்காக, எனக்கு சர்ஜரிக்காக. லாஸ்ட் டைம் கூட ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பார்ல, பணம் வேணும்னு கேட்டுட்டு. அது வந்து அவரோட அப்பாவா தான் இருக்கும். எங்க அப்பா வந்து பணம் கேட்டு அடிக்கடி வந்துட்டு ரொம்ப சண்டை
சண்டை போடுவார், எங்கள் அக்காவை போட்டு அடிப்பார். ஒவ்வொரு தடவையும் நான் எங்கள் அக்காவை காப்பாற்ற போவேன், எனக்கும் 4 அடி விழுந்துரும். அப்போ என்னை கொண்டு போய் இந்த தடவை அடிபட்டுறக்கூடாதுன்னு எங்கள் அக்கா வந்து என்ன ரூமில் போட்டு பூட்டிட்டாங்க. எங்கள் அக்காவை பணத்துக்காக அவர் அடி அடின்னு போட்டு அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வீட்டில் நடக்கிற எல்லாமே சொல்லிடுவான். அந்த பையன் குட்டி பையன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹீரோக்கு வந்து மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். அப்போ அவள் இவ்வளோ நாளாக பணத்துக்குன்னு வந்தது வந்து இதுக்காக தான் வந்து பணம்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்ம கூட அவளை புரிஞ்சுக்காம இந்த நிறைய தடவை அவளை திட்டியிருக்கோம், அவன் கூட ப்ரொஃபஸரோட சேர்த்து வச்சு நிறைய திட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹீரோ வரும்போது டக்குன்னு அந்த பையன் வந்துட்டு ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு வருவாங்களா, அந்த டைமில் நான் வந்துட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களேன்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். ஹீரோ என்ன பண்ணுவார், சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிப்பார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ஹீரோனுடைய யோசனையாக இருக்கும். அப்போ தான் திரும்பவும் கேட்பார், ஏன் அந்த விஷயத்தில் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஸ்டெப் ஃபாதராக தான் இருப்பார். அவங்க அம்மாவோட அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர், அவ்வளோதான். அவர் அதனால தான் ஹீரோன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஹீரோ வந்து கேட்கும்போது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அது என் ஃபேமிலி மேட்டர், எப்படி நான் சொல்ல முடியும்னு, இதுக்கப்புறம் உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு பிரித்து பேசாதன்னு சொல்வார். அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்துட்டு நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, ஸோ வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்பார். இப்போ இவங்க என்ன யோசிப்பாங்க, நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்றானே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிப்பாங்க. இன்டர்வியூ வேறு இருக்கும், வேற ஒரு வேலைக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொல்வாங்கன்னா, நாளைக்கு நீ கூப்பிட்றதுக்கு நான் வரேன், ஆனால் ஒரு 7 மணிக்கு மேலே வரட்டுமான்னு கேட்கும்போது என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்குது, அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அதே மாதிரி ஹீரோயின் இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாமல் அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றுவார். அவங்களுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது, பெரிய பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு பெரிய ட்ரீட் எல்லாம் வச்சுக்கிறது, அவங்களுக்குன்னு வந்து காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் எல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஒரு கல் மாதிரி இருக்கும்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு பெண்டன்ட் மாதிரி போட்டது, அந்த மாதிரிலாம் ஹீரோனுக்கு ரொம்ப இது பண்ணும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம லைஃபே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க எல்லா இடத்துக்குமே டிக்கெட்லாம் புக் பண்ணுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் ஹீரோனை நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும், நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணுவார். புக் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ப்ரொஃபஸர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்துருவார். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நீங்களும் ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சி லவ் பண்ணுங்க, அப்போ நீங்களும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலான்ற மாதிரி இவர் வேற சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா வேகமாக அவரை தள்ளி விட்டுட்டு ஹீரோனை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். ஹீரோனுக்கு அவரை வழியே இருக்காது, அவங்க பாட்டுக்கு கூட போயிடுவாங்க. இவர் முறைச்சிட்டே நிற்பார். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இப்போ லேட் ஆகியிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு வருவாங்க. அங்கே பார்த்தா அவரோட பாஸ் மட்டும் நின்றுட்டே இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாரி இன்டர்வியூக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் பேசும்போது ஹீரோனை பார்த்தோன்னே அந்த பாஸ்க்கு இப்போ எப்படி இருக்குன்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அந்த பாஸோட அப்பா அவர் வந்து என்ன சொல்வார், இவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்ப்பா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு வந்து, அதாவது உன் தங்கச்சி வந்து தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குழந்தை ஃபோட்டோ கொடுத்து எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாப்பா, எனக்கும் வயசாகிட்டே இருக்குது, அவளை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்லவும் நான் கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி இவர் தேடிட்டு இருப்பார். இப்போ ஹீரோனை பார்க்கும்போது உன் பேர் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரோட இன்னொரு பேரையும் சேர்த்து சொல்லும் போது ஹீரோ வந்து ஆமாம் அதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவருக்கு வந்து இவங்க தான் அவங்க தங்கச்சி அவர் கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லாமான்னு சொல்லி கேட்கும்போது இன்டர்வியூலாம் வேண்டாம், நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லும்போது இன்னும் நான் எதுவுமே சொல்லலையே, என்னோட டேலண்ட்டை பற்றி என்ன அதெல்லாம் வேண்டியதே இல்லை, நாளைக்கு நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த பாஸ் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோனை பற்றின டீட்டெயிலாம் கொடுத்து இவளை இந்த பொண்ணை பற்றின எல்லா விவரமும் எனக்கு வேணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவார். படிக்கலான்னு இருக்கும்போது ஹீரோ இப்போ அவர் வேலையாக இருப்பார், அதனால ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுவார், நீ நல்லா படிச்சுனா உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ அனுப்பிட்டு இருப்பார். அதை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு கோபமாக இருக்கும், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என் ஃபோன் வந்து டர்ட்டி ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இப்படியே அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக அவர்கிட்ட பேசுவாங்க, இப்போ உனக்குன்னு பேசி வச்ச பொண்ணு வந்துட்டு இப்போ அவளுக்கு 18 வயசு ஆக போதுரா, அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோக்கு இதெல்லாம் விருப்பமே இருக்காது. அவள் வெளிநாட்டிலேருந்து வரா, நாளைக்கு அவளோட அந்த பார்ட்டிலாம் இருக்குது, அதில் நீ அட்டன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் இருக்காருல்ல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஹீரோ என்ன கூப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ என்னால் வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இல்லை நீ கண்டிப்பாக வரணும்னா சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. இதை கவனிச்சிருவார் ப்ரொஃபஸர் கிட்ட பேசுறது, அதனால் பனிஷ் பண்ணணும்னு நினைப்பார். உடனே ஹீரோயின் கையை கட்டி போட்டுருவாரு. அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வர வச்சதே யாராக இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ப்ரொஃபஸராக தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த பொண்ணு இருக்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட பேசி அந்த பொண்ணை வர வச்சிருப்பார். இப்போ ஒரு பார்ட்டியாக நடந்துட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்ப வலிஞ்சிட்டு பேசிட்டே இருக்கும். ஆசைப்பட்ட நம்ம கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடையாட்டே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான ஏற்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசும். ஆனால் ஹீரோ கண்டுக்கவே மாட்டார். அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்வார், இப்போ ஹீரோ வந்து புதுசாக ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃபோட்டோ வேறு காட்டிடுவார். ஃபோட்டோவை பார்த்தோன்னா அதுக்கு சரியான கோவம் வரும். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அவங்களாம் அந்த பார்ட்டிக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வருவாங்களா, அவங்கள பார்த்தோன்னா அவங்க மேலே உள்ள கோவத்தில் இது என்ன பண்ணும், அதை எடுத்து ஊற்ற இதை எடுத்து ஊற்ற அப்படின்னு அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணும். அப்போ ப்ரொஃபஸர் ஹீரோவால் எதுவும் அப்போ அந்த டைம் பண்ண முடியாமல் இருக்க டைமில் வந்துட்டு ப்ரொஃபஸர் வந்து ஹீரோயினுக்கு அந்த கோட்டெல்லாம்
எல்லாம் கழட்டி கொடுத்து அவங்கள பாதுகாக்கிற மாதிரிலாம் அப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் கூட அந்த டைம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோவில் அப்படியே ரொம்ப கோவமாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் இந்த பார்ட்டி நடக்குது அப்படின்றதுக்காக. ஆனால் அவருக்கு பயங்கர கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வந்த ப்ரொஃபஸர் வந்து என்ன சொல்வார், அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பேசுவார். நீ வந்துட்டு உன் தம்பியோட சர்ஜரிக்காக தானே வந்து அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோன்னு கேட்பாங்க. நான் டாக்டர் தான் எனக்கு சொன்னார், எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, அந்த பணத்தை மொத்தமாக நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹீரோயினுக்கு கார்டை கொடுப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம் வேணும்னு எவ்வளோ சொல்லுவாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் என் லைஃப்பில் வந்து நீ டோட்டலாக நீ படிக்கணும் கொள்ளணும், என் கூட நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்வார். ஹீரோயினுக்கும் இப்போ எப்படி இருக்கும்னா, இவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதோட வந்து இப்போ ஹீரோ வந்து இன்னும் சாப்பிட வரலையா, டின்னருக்கு நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாங்க. நினைப்பாருன்னா வந்துட்டு, ஓஹோ அவள் வந்துட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறா, அவன் கூட போனதுக்கு நான் கோச்சிக்கிட்டு இருப்பேன்றது அவளுக்கு தெரியும், அதனால தான் அவள் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அப்போ ஹீரோ என்ன நினைப்பாங்க, இந்த டின்னரோட வந்து அவனோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கணும், இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. உடனே ஓகே நான் டின்னருக்கு வரேன்ற மாதிரி ஹீரோயும் மெசேஜ் போடுவார். ஹீரோ வீட்டுக்கு சாப்பிட வந்துருவார். வந்த உடனே இப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்டுட்டு பேசலான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்வார், அவங்க மன்னிப்பு கேட்க தானே நினைக்கிறாங்க, அதை ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ பேசுகிறத பேசி முடிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்ன்ற மாதிரி அவருக்கு இவங்க பிளான் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை சாப்பிட்டுட்டு பேசலாமேன்னு நினைப்பாங்க. இல்லை பரவாயில்ல பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, இன்னையோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு. உனக்கு என்ன தைரியம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்துடும் ஹீரோவுக்கு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலேயே எனக்கு பிடிக்கல, இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேருக்குள்ளே இப்போ வாக்குவாதமாக வந்துடும். உடனே ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். இங்கிறது வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவார். உனக்கான ஒரு பிரச்சனை வரும்போது நான் அவங்க கூட இருந்தேன், உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சேன், இப்போ நான் உனக்கு தேவையில்லைன்னு ஆயிட்டேன்ல, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பல வார்த்தைகளை போட்டு திட்டுவார். இவங்களும் நான் உனக்கு சும்மா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச அப்புறம் ஹீரோன் வந்து அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. வந்தவொடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, இது என்னடி இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து அந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த பணம்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நான் எப்படியாவது வந்து இப்போ நான் வேலைலாம் பார்த்துருக்கேன், இப்போ எனக்கு வந்து வேலையும் கிடச்சிருக்கு, நான் நிச்சயமாக உங்கள் கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்வார், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உங்கள் மேலே லவ்வெல்லாம் எதுவும் கிடையாது, ஏற்கனவே எனக்கும் அவனுக்குமே பெரிய பிரச்சனைன்னு சொல்லும்போது, நான் உங்கள் 2 பேரோட பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறேன்னு இவர் சொல்வார். ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் பிரியறது நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ ஏன் உடனே இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லைனா உடனே நீ போகணும்னு ஏன் நினைக்கிற, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம், உனக்கு லவ் பண்ண விருப்பம் இல்லாட்டி ஃப்ரெண்டாவது என் கூட இருக்க மாட்டேன்னு கேட்பாரு. நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லவும் ஹீரோயினும் வருவாங்க. அந்த அண்டர் கிரவுண்டில் தானே கார்லாம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஏறலான்னு சொல்லிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் இனிமேல் கூப்பிட்டா அவள் நல்ல விதமாக கூப்பிட்டா வரமாட்டா, இவ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படி முன்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி நடக்கிறாங்கல்ல, அவங்க முகத்தில் அப்படியே மயக்கம் ஆகிற மாதிரி அவங்கள போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுவார் அவரோட வீட்டுக்கு. மாதிரி இருக்கும். இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவரோட வீட்டில் அவரோட வில்லால இருப்பாங்க. அதை பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்லை, எதுக்காக என்னை எப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது இப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு அவன் உனக்கு பணம் கொடுத்தான்னு அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீ இருந்து இல்லை, இப்போ நானும் தான் உனக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ எனக்கு இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மனசால நினச்சி ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் நினச்சேன் உங்கள் மனசில் இப்படி ஒரு என்ன இருக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்து ஏன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, நான் உங்களை அப்படி நினைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கே இங்கிட்டும் ஓட பார்ப்பாங்க. இவர் பிடிச்சி அவங்களை இழுத்து போடுவார். அதோட நீ வந்துட்டு இப்போ அவன் தம்பிக்கு வந்து சரியாக போயிருக்கல, அதை திரும்பவும் அவனுக்கு முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன்னு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன இந்த மாதிரி விருப்பம் இல்லாமல் இங்கே கூட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்கன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சு அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, நான் அப்போ தம்பியை பிளாக்மெயில் அப்படிலாம் பண்ணுவார், அப்பவும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களான்னு உங்களுக்கு பிரச்சனைன்னு. சரி ஓகே நான் சொல்கிறத நீ கேட்ட அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உன் தம்பி நல்லபடியாக இருப்பான், யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டுவார். வந்துட்டு இப்போ சீக்கிரமாகவே வந்து இன்னும் கொஞ்ச நாளே நம்ம வெளிநாடு போயிடுவோம், அதுக்கப்புறம் உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, என்கிட்ட உன்னை யாரும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்வார். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஃபோன் வேறு அவங்க கிட்ட இப்போ இருக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். இப்போ இவங்க கூட தானே தங்கியிருக்காங்க, இப்போ ஹீரோயின் தான் வெளியே வந்துட்டாங்கல்ல, ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலையே, இன்னும் அவளுக்கு வேலை முடியல, ஒரு வேலை ஓவர் டைம் பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ் நம்பரை டைரியில் எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதனால் அந்த டைரியில் காண்டாக்ட் பண்ணி போட்டால் அது வந்து ஹீரோனோட பிரதர் இருக்காருல்ல அவருக்கு தான் போகும். இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் வேலைக்கே வரலையேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த பாஸ் வந்து ஹீரோனோட அண்ணன் இருக்காருல்ல அவர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் போதே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு அப்போ அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இவங்க ஹீரோனை தேடுறதுக்காக ஓடுவாங்க. நேராக இவங்க போகிற இடம் வந்து ஹீரோட வீடாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு ஹீரோனை பற்றி கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லும்போது போய் சொல்லாத அவரை நீ தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவர்கிட்ட தான் அங்கே இல்லை அவர் என்ன பண்ணுவார், இப்போ அங்கே உள்ள சிசிடிவி எல்லாம் அப்படியே தேடி பார்க்கும்போது ஹீரோனை வந்து இவர் வாயை பற்றி தூக்கிட்டு போன விஷயத்தை வந்து பார்த்துருவாரு. பார்த்தோன்னே இவனோட வேலை எதுன்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கோவமாக இருக்கும். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எதையுமே காட்டிக்க மாட்டார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சாப்பிடவே மாட்டாங்க, அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பாங்களா, அந்த லேடி வந்து சொல்லுவாங்க, நீ இப்படி தொடர்ந்து சாப்பிடாம இருந்தால் உடம்பு வீணா போயிடுமா, சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க.
உடனே அவருக்கு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் என்ன சொல்லுவார், நீ சாப்பிட்டுட்டு நீ தெம்பா நீ இல்லைன்னா உன் தம்பியை நான் எப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுவார். இல்லை இல்லை என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அழுதுகிட்டே இப்போ சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு யோசனையே வரும், எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்தாப்புல அவங்க சாப்பாடு வைக்க வரும்போது அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடிடணும்னு சொல்லிட்டு ஹீரோன் பிளான் பண்ணிடுவாங்க. இந்த அம்மா பாட்டுக்கு சாப்பாடு வைக்க கதவு திறப்பாங்களா, அப்போ அந்த பிளேட்டெல்லாம் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இப்போவும் சாப்பிட்ருங்கம்மான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க எழுந்திரிக்க மாட்டாங்கன்னு அவங்க பெட்ஷீட்டை விலைக்கு பார்த்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது அங்கே பில்லோ மட்டும் தான் இருக்கும். என்னன்னு பார்க்கும்போது கதவை பூட்டிட்டு அவங்க வெளியே ஓட்டிட்டாங்கன்றது தெரிய வந்துடும். உடனே அஜுச்சோ இப்போ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோன் வேகமாக வெளியே வரைக்கும் ஓடி வந்துருவாங்க. அந்த வாசகதை திறப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் வந்து நின்றுவார். பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவர் என்ன சொல்வார்னா, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ நல்ல விதமாக நடந்துக்கிட்ட அப்படின்னா அது உனக்கு நல்லதாக இருக்கும், நீ இந்த மாதிரி நடந்தேன்னா அது நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிருவாரு. இங்கிட்ட அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வாண்டடாக அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் போய் ஷவர் பண்ணணும் அப்படின்னு, ஓஹோ ஷவர் பண்ணிட்டு வரியா, ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ இவனை எப்படி சொல்லி சமாளிச்சுட்டு அமைக்கிறது போகிறதுன்னு தெரியாமல் ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். உடனே அங்கே இருந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க, நீயா இப்போ வெளியே வரியா, நான் இப்போ உள்ளே வரட்டுமான்னு அவர் கேட்பாரு. இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஷார்ட் திங்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வெளியே வந்துருவாங்க இவரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இப்போ இவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு கால் வரும், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவர் இப்போ கிளம்புவார், ஒரு லாக் பண்ணிக்க வேற யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். சரின்னு சொல்லி ஹீரோன் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவார். இதுக்கிடையில் அவர் எங்கே கொண்டு போய் ஹீரோனை வச்சிருக்காருன்னு ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பார். அப்போ நிறைய காட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தான் போகணுன்ற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வெளியே வந்தவர் இப்போ ஹீரோன் கிட்ட கோவப்படுவார். இன்னும் நீ அவனை தான் நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ஹாச்சா நடந்துக்க, ஹீரோன் ஒன்று பேச இவர் ஒன்று பேச ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டவொடனே ஹீரோனுக்கு அடிபட்டுரும். உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. வந்து கரெக்டாக ஹீரோனை வந்து காப்பாற்றிடுவாரு. இப்போ அந்த சண்டையில் வந்து ஹீரோக்கும் அடிபட்டிருக்கும். ஹீரோனுக்கு நிலவு தெரிஞ்ச உடனே வந்து ஹீரோவை தான் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதுக்காக வந்துட்டு ஹீரோனோட அண்ணன் இருக்காருல, அவரும் ஸ்டெப் எடுத்திருப்பாரு. ஸோ அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோன்னு லவ் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லா ஆகி அவங்க ரெண்டு பேரும் வெளியே போவாங்க. அந்த ஃபியான்சி பொண்ணு வேற பாத்துரும். அதுக்கு ஆகவே ஆகாது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறது வந்துட்டு இவங்களுக்கு ஹீரோக்கு தெரியாதுன்னு அதை நினைச்சிட்டு இருக்குல்ல. ஆனா அதை பார்த்துட்டு இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் வரும். ஆஃபீஸில் தான் ஹீரோன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்த உடனே பார்த்தோன்னா ஹீரோயின் போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு போய் பேசும்போது அது என்ன கேட்கும்னா, நீங்க ரெண்டு பேரும் பழகுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியே போகும்போது எடுத்த போட்டோவை ஹீரோ கிட்டே காட்டும். ஒரு வழியா உனக்கு தெரிஞ்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. இந்த விஷயத்தை மட்டும் நான் ஆன்டி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியலன்னு கேட்கும். ஆன்டி கிட்டனா ஹீரோட அம்மா கிட்ட. அதனால என்ன ஆக போகுது, இது உன்னோட வேலை கிடையாது, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் என்னால் வாழ முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அளவுக்கு இவன் பேசுறான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஹீரோ மிரட்டிட்டே இருக்கும். ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. உடனே கோமா அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெளியே வர நேரத்தில் வந்து ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அவனை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோன்னு அது மிரட்டும். ஓகே நான் சொன்னதுக்கு அப்புறமும் ஹீரோனோட தம்பி எது பண்ற அது பண்ணுன்ற மாதிரியே தம்பியை வச்சு எல்லாரும் இப்படி காய் நடத்திட்டே இருப்பாங்க ஆளுக்கு மாற்றி. அப்போ ஹீரோன் சம்மதிச்சுட்டே இருக்கும்போது அவங்கள பிடிச்சி கட்டி போட்டுரும் ஒரு இடத்துல. இது அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி அவங்களே வர வச்சு கட்டி போட்டுரும். இதெல்லாம் ஹீரோனோட அண்ணன் வந்துட்டு கண்டுபிடிச்சி ஹீரோனை ஒரு பக்கமா காப்பாத்திட்டு போயிடுவாரு. ஹீரோனோட அண்ணன் வந்து காப்பாத்திட்டீங்க ஹீரோனை கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்க லவ் பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபியான்சி பொண்ணு தான் அப்படின்னு ஹீரோவும் அந்த பொண்ணை மன்னிக்க மாட்டாரு, அந்த அண்ணனும் மன்னிக்க மாட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களை வந்து தண்டிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸரே சும்மா விட மாட்டாங்க. அவரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவரையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு பிடிக்காம அவங்கள தூக்கிட்டு போனது இப்படி அடைச்சு வச்சது. அதுக்காக ப்ரொஃபஸரே இப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்போ ஹீரோன்னு திரும்ப ஒன்று சேர்ந்து அவங்க உண்மையிலேயே பிடிச்சி இப்போ சந்தோஷமா வாழ்ற மாதிரி காட்டுதான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.